நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத். நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோனுக்கு தேவையான எந்த ஒரு அப்ளிகேஷனையும் டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தும். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது அந்த அப்ளிகேஷனில் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு எழலாம். ஏன் அந்த அப்ளிகேஷனால் உங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தீர்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக அந்த டெவலப்பர் ஒரு தனி செக்ஷனே கொடுத்துருப்பாரு. அது வழியாக போய் உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இமெயில் வழியாக நீங்கள் அனுப்பலாம். அப்படி அனுப்பும் போது நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த டெவலப்பர் இருப்பார். அதே மாதிரி தான் எல்லா அப்ளிகேஷனும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. வாட்ஸ்அப் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். அதுக்குண்டான ரிசல்ட்டை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை தான் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். சரி, நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்க. வாட்ஸ்அப்பில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அது நம்ம எப்படி பெறுறது வாட்ஸ்அப் வழியாக, அதை சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செக்ஷனை ஒரு செமையாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப்பை அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஹெல்ப் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இப்போ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டெல் அஸ் ஹவ் வி கேன் ஹெல்ப் அப்படின்ட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சும்மா ஏதாவது ஒரு மெசேஜை போடுறேன். டெலீட் மெசேஜஸ் சும்மா போடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. இன்க்ளூட் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான். தேவைன்னா உங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம். சரிங்களா? இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. நான் இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இதுலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் லைக் யுவர் மாடல் அண்ட் செட்டிங்ஸ் கேன் ஹெல்ப் அஸ் ஆன்சர் யுவர் கொஸ்டின். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கும் உங்களுடைய ஃபோனோட இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு கிடச்சிதுன்னா ஈஸியாக நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இந்த பக்கத்தில் ஒரு ரைட்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி ரிமூவ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய தேவைகளை மட்டும் நீங்கள் மெசேஜாக சென்ட் பண்ணலாம். இல்லைனா இதை நீங்கள் ரைட்டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், வி வில் ரெஸ்பாண்ட் டு யூ இன் அ வாட்ஸ்அப் சேட். அவங்க இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான வாட்ஸ்அப் சேட் வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு தீர்வை கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டாப் ரைட்டில் 3 டாட் இருக்குது, அதுக்குள்ளே போகலாம். இதில் சென்ட் வயா இமெயில்னு இருக்காங்க. அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பை இமெயில் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அதில் போய்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ சென்ட் வயா செக்கிங் ஹெல்ப் சென்டர் அப்படிங்கிறது உங்களுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயம் இதில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணுறது மூலியமாக இந்த முழுமையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இல்லை இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா கீழே சென்ட் மை கொஸ்டின் டு வாட்ஸ்அப் சப்போர்ட் அப்படின்னு போட்டிருக்கும் ஒரு பச்சை கலர் பட்டனில் பெருசாக. அதுக்குள்ளே போங்க. ப்ரிப்பேரிங் அப்படின்னு வரும்போது உங்கள் ஃபோனில் எந்த இமெயில் வச்சுருக்கீங்களோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு கொண்டு போகும். உங்களுடைய மொத்த ஃபைலையும் பாருங்கள். இது முழுக்க முழுக்க ஜிப் ஃபைலாக இருக்குது. அதனால் யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நான் ஜிமெயிலை பயன்படுத்துகிறேன். யாஹூ மெயில் இருக்குது, ஜிமெயிலை பயன்படுத்துகிறேன். இப்போது நான் இந்த கம்போஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு என்ன கொண்டு போயிடுச்சு. மேலே பாருங்கள் என்னோடய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் android@support.whatsapp.com, கொஸ்டின் அபவுட் வாட்ஸ்அப் பீட்டா ஃபார் ஆண்ட்ராய்டு, என்ன தலைப்பில் டெலிட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பாருங்கள். வாட்ஸ்அப்பில் பாருங்கள், அவ்வளவு டீட்டெயில்ஸை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பாருங்கள். பார்த்தீங்களா? இது எல்லாமே உங்களுடைய இன்ஃபர்மேஷன், செட்டிங்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் அனுப்பணுமா பார்த்துக்கோங்க இமெயில் வழியாக. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜிப் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயும் இந்த மொத்த டீட்டெயில்ஸும் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்படி நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கம்போஸ் பண்ணிட்டு டாப் ரைட்டில் பாருங்கள் சென்ட் பட்டன், அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மொத்த டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப்புக்கு இமெயிலாக போயிடும். அப்புறம் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு என்னங்கிறத கண்டுபிடிச்சி உங்களுக்கு இமெயில் வழியாக அவங்க ஒரு விஷயத்தை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணலாம். டாப் ரைட்டில் 3 டாட், அது வழியாக இமெயிலுக்கு அனுப்பலாம். இல்லைனா நீங்கள் வி வில் ரெஸ்பாண்ட் டு யூ இன் வாட்ஸ்அப் சேட், இதுக்குள்ளே போங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் சென்ட் மை கொஸ்டின் டு வாட்ஸ்அப் சப்போர்ட்டுக்குள்ளே போகுது, அதுக்குள்ளே போகும். இப்போ பிரத்யேகமாக ஒரு சேட் ஓப்பன் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா, பிரத்யேகமாக ஒரு சேட் ஓப்பன் ஆகிடுச்சா, வாட்ஸ்அப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ரெடியாக இருக்காங்க. நம்மளுடைய அந்த என்ன பிரச்சனையோ இதை மெசேஜாக நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபட்டாஃபட் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குண்டான சொல்யூஷனை அவங்க கண்டுபிடிச்சி நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி 2 வழிகளில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் உள்ள பிரச்சனைகளை மட்டும்தான். சரிங்களா? ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் சப்போர்ட்லேயோ இல்லை இமெயில் வழியாகவும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அருமையான ஒரு செட்டிங்கை தேவைப்பட்டால் இப்படி பயன்படுத்த உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் காமிச்ச இந்த செட்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முறையாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.